Hi students, welcome to TNUSRB Academy. It's select so video will இந்த நேரத்துல உங்களுக்கு வணக்கம் நன்றிகள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா PC நோட்டிஃபிகேஷன் ஜூலை 27 வரும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்களா? நம்மளுமே கூட ஆல்ரெடி அதுக்கு ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அதுல என்ன சொல்லிருந்தோம் அப்படினா ஜூலை 27 அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட் சொல்லிருக்காங்க. நம்மளும் சில பேர்ட்ட கேட்டோம், அவங்களும் அப்ப வந்துரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பட் இருந்தாலும் அது நமக்கு 100% கன்ஃபார்மா தெரிஞ்ச நியூஸ் இல்ல. அதனால அது ஜஸ்ட் ஒரு நியூஸா எடுத்துக்கிட்டு நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதுல சொல்லிருந்தோம். சரிங்களா? சரி, ஓகே, இன்னைக்கு 27 ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் வரல. சரிங்களா? மேபி இன்னைக்கு நைட்டு கூட வரலாம். சரிங்களா? அப்படி இல்லைனா இந்த மாதம் இறுதிக்குள்ளே வரலாம். பட் நம்ம சொல்லிட்டு இருந்தது என்னன்னா இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். கரெக்டுங்களா? ரைட்டு. இப்போ இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா மார்னிங்லேருந்து நமக்கு நிறையா கால்ஸ். சார் ஜூலை 27 நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னாங்களே, நீங்களும் சொல்லியிருந்தீங்களே, என்ன வரல அப்படின்ட்டு. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்கள்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். சரிங்களா? கொஞ்சம் உண்மையாக இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, எத்தனை பேரோட எஃபிஷியன்சி, அதாவது படிச்சுட்டு அந்த ஒரு ஃபோர்ஸ், ஒரு எஃபிஷியன்சி இன்னைக்கு குறைஞ்சிச்சு அப்படின்ட்டு. ஏன்னா எல்லாருமே கால் பண்ணி சார் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வருமான்னு கேட்டு எல்லாரும் எல்லா நாளும் படிச்சிருந்ததை விட இன்னைக்கு ஃப்ளோ குறைஞ்சிருச்சு. நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, நோட்டிஃபிகேஷன் வருதுன்னு நம்மளும் ஒரு டேட்டோ இல்லை வேறு அகாடமி வேறு யூடியூப் சேனலில் எல்லாமே ஒரு டேட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டேட்டை முதல்ல அந்த டேட் ஓகேவா, வரலாம் வராமலும் போகலாம், அப்படியே அந்த டேட்டை மனசில் வச்சுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் ஃப்ளோவில் படிச்சுக்கிட்டே இருங்க. நான் திரும்ப நம்ம எல்லா வீடியோவும் சொல்லிட்டு இருக்குது, நம்ம நோட்டிஃபிகேஷன் டேட்டுக்காக படிக்கல, எக்ஸாம் டேட்டுக்காக தான் படிச்சுட்டு இருக்கோம். நம்ம எக்ஸாம் நோக்கி தான் நம்மளோட கவனம் இருக்கணும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வருதா, ஓகே நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அது பாட்டுக்கு வரட்டும், நம்ம எக்ஸாமுக்கு தான் படிச்சுட்டு இருக்கோம், அது பாட்டுக்கு வரட்டும் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வாங்க. புரியுதுங்களா? ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதனால் உங்களோட கோல் என்னவோ நீங்கள் அதை நோக்கி போங்க. புரியுதா? இப்போ இந்த மாதம் இறுதிக்குள்ளே நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நமக்கும் ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் நாளைக்கு வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே நாளைக்கு. ஸோ நாளைக்கு கூட வரலாம். ஓகேவா? நாளைக்கு கூட வரலாம், இந்த மாதம் எண்டுக்குள்ளே வரலாம், இல்லை அடுத்த மாதம் கூட போகலாம். புரியுதா நான் சொல்கிறது? எதுவுமே 100% உத்தரவாதம் இல்லை. ஏன்னா ஒரு அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வந்தாலே அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப அரசு புரசலாக வந்த தகவலை 100% நம்பி அதையே நோக்கி இருக்காதீங்கன்னு நான் சொல்ல வரேன். புரியுதா? இப்போ ஜூலை 31 இருக்கும், 31 வரலன்னா சொல்லிட்டு 31 கால் பண்ணிட்டே இருக்காதீங்க. அன்றைக்கி உங்களோட எஃபிஷியன்சியை குறைச்சிடாதீங்கன்றேன். ஓகேவா? நமக்கு கிடைக்கிற நியூஸ் இது, அசம்ஷன் தான். இப்போ நம்ம கேட்டோம், என்ன சார் 27 நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களே வராமல் இருக்கே அப்படின்னா, அப்படி தான் சார் சொல்லியிருந்தாங்க, இப்போ வரல எங்களுக்கு தெரியலன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ அதனால் அந்த டைமில் தான் TNUSRBக்கே அஃபிஷியலாக தெரியும். இப்போ உதாரணத்துக்கே சொல்கிறேன், 31 வருது அப்படின்னா 31 தான், அப்போ தான் உங்களுக்கே தெரியும். அது வரைக்கும் வர தகவல்களை 100% நம்பி உங்களோட ஸ்டடீஸை போட்டு விட்றாதீங்க. புரியுதா? 27 வருதா வந்துட்டு போகுது, 31 வருதா வந்துட்டு போகுது, இல்லை ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் வருதா வந்துட்டு போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எக்ஸாம் நோக்கி படிங்க. புரியுதா? ஸோ எஸ்ஐக்கும் சரி பிசிக்கும் சரி நம்ம அகாடமியில் அட்மிஷன் போயிட்டு இருக்கு. எஸ்ஐக்கு டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம், 40 டெஸ்ட் ஃபீஸ் 500 தான். கடைசி நேரத்தில் அந்த டெஸ்ட் எழுதி போனீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணணும்னா இந்த நம்பர் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி பிசிஎஸ்சிக்கு கொஸ்டின் பேங்க் ஒன்று ரெடியாக இருக்குது, 5000 கொஸ்டின்ஸ். அதுக்கான காஸ்ட் வெறும் 399 தான், 400 தான். வேணுன்றவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அது வந்து கடைசி நேரத்தில் படிச்சு போய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தாண்டி பிசிக்கு ஆன்லைனில் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம், அதுக்கான ஃபீஸ்மே கூட 500 தான். 40 டெஸ்ட் கொடுக்க போகிறோம். பிசிக்கு ஆன்லைனில் கிளாஸ் ஒன் டெஸ்ட் செய்து ஃபீஸ் 3000 போட்டிருக்கோம். ஆன்லைனில் கிளாஸ் நான் 200+ வீடியோஸ் கொடுத்துருவோம். டெஸ்ட்டு பொறுத்தவரைக்கும் 40 டெஸ்ட் வரும், அதெல்லாம் சேர்த்து ஃபீஸ் 3000 தான். அதே பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் கிளாஸ் ஒன் டெஸ்ட் சேர்த்து வந்தீங்கன்னா ஃபீஸ் 5000 தான். புரியுதா? ஜாயின் பண்ணவங்க பண்ணிக்கோங்க. இதை தாண்டி தியரி மெட்டீரியல், டிஸ்கிரிப்டிவ் மெட்டீரியலும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது பிசிஎஸ்சிக்கு. அதுக்கான காஸ்ட் 2000, ஒரு 10-11 புக்ஸ் வரும். எது வேணும்னாலும் இந்த நம்பர் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பிசிஎஸ்சிக்கு நம்ம நிறைய ரிவிஷன் வீடியோஸ் போட்டிருக்கோம், கீழே எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பிளேலிஸ்ட் லிங்கே வச்சிருக்கேன். விருப்பம் மூலமானவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை தாண்டி நிறையா ஃப்ரீ வாட்ஸ்அப் குரூப்புமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.